அடுத்ததாக நம்முடைய காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என தமிழகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ராகேஷ் சர்மா அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அவருடன் நம்முடைய டெல்லி செய்தியாளர் அரவிந்த் ஒரு நேர்காணலை நடத்தியிருக்கிறார். அதை தற்போது பார்ப்போம். தமிழகத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராகேஷ் சர்மா நம்முடன் இருக்கிறார். அவர் இன்றைய காவிரி தீர்ப்பின் போது அவரும் நீதிமன்ற வளாகத்தில் தான் இருந்தார். அவரிடம் கேட்போம். சரி, இப்போ தமிழகத்துக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய 192 டிஎம்சி தண்ணீரிலிருந்து கூட அது குறைக்கப்பட்டுள்ளது. இது எதன் காரணமா இந்த குறைப்பு ஏற்பட்டுள்ளது? தமிழகத்திலிருந்து மட்டும் தமிழகத்தோட நிலத்தடி நீரை மட்டும் நீதிமன்றம் கணக்கில் கொண்டுள்ளதா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, ஏன்னா அவங்க வழங்கிய தீர்ப்பிலேயே பாத்தீங்கன்னா இப்போ வழங்கிய தீர்ப்புல அவங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 20 டிஎம்சி கூட நிலத்தடி நீர் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. அந்த 20 டிஎம்சியை டிஎம்சியில 10 டிஎம்சி வேளாண் பணிகளுக்காக பயன்படுத்தலான்றாங்க. பட் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அந்த நிலத்தடி நீர் வேளாண் பயன்பாட்டு டெல்டால பொதுவா குடிநீருக்கு தேவைக்காக மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சோ வேளாண் தேவைகளுக்காக தமிழ்நாட்டில் 10 டிஎம்சி பயன்படுத்தும் பொழுது நிலத்தடி நீர் வெகுவாக குறைய வாய்ப்புள்ளது. இந்த 10 டிஎம்சி நம்ம பயன்படுத்த சொல்லி நமக்கு காவேரி நடுவர் நீதிமன்றம் வழங்கிய 192 டிஎம்சியில 10 டிஎம்சியை கர்நாடகா அந்த அட்வான்டேஜ் கர்நாடகா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெருநகரமான பெங்களூருக்கு குடிநீர் தேவை இருப்பதற்காக 4.75 டிஎம்சி பெங்களூருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தன்னுடைய தீர்ப்பில் கூறியிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடு இப்பொழுது 14.75 டிஎம்சி கர்நாடகாவுக்கு தர வேண்டிய சூழல் இருக்கிறது. இவ்வாறாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த காவிரி நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏதேனும் தெளிவான தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதா? உச்சநீதிமன்றம் தன்னோட தீர்ப்பில் நீதிபதிகள் ஆர்டிகல் 56 படி மத்திய அரசு இதனை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது காவிரி மேலாண்மை வாரியம் தான் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல, இப்போ மத்திய அரசு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா 6A இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ல இதற்கான நடவடிக்கை. ஏன்னா இந்த வழக்கு ஸ்கொயர்ல ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தங்கள் என்பதனால் இப்போ என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்துருச்சு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு முன்னாடி வந்தது. சோ இதன் அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்ல ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா பார்ட்டியே இல்லாத பொழுது அவர்கள் எப்படி அவங்க இதுல பங்கு பெறவே இல்லை. சோ அதனால அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இல்லாதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் படி அவங்களை ஒரு மாநிலமா கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு நதிநீர் பங்கீட்டை அவங்கள ஒரு பார்ட்டியா வச்சு பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா ஆராய்ந்து தான் நடுவர் நீதிமன்றம் இதற்கான தீர்ப்பினை வழங்கியது. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ இந்த வழங்கிய தீர்ப்பு என்பது இப்போ பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 6ல மத்திய அரசு தான் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். சோ அதற்கான பணியை மத்திய அரசு செய்ய வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் எந்த ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. மேலாண்மை வாரியம் தொடர்பாக என்ன இது டிரான்ஸ்பயர் ஆயிருக்குன்னு தெரியல. பட் அவங்க கொடுத்த டைரக்ஷன்ல மேலாண்மை வாரியத்தை பற்றி சொல்லல. ஆனா அவங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் 1956 ஆக்ட் படி 6 செக்ஷன் 6 அவங்க கோடிட்டு காட்டியிருப்பதனால் அதில் மேனேஜ்மெண்ட் ட்ரிபியூனல் ஏன்னா மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் அதை பற்றி மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு மேலாண்மை வாரியம் அமைத்து தரும் என்று நம்புகிறோம். தேங்க்யூ சார். வழக்கறிஞர் ராகேஷ் சர்மாவை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கான மத்திய அரசு போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தெரிவித்திருக்கிறதே தவிர இதனை மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான எந்த ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் வழங்கப்படவில்லை என்பது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராகேஷ் சர்மா தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பூபேந்திரனுடன் அரவிந்த்.